हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं आंजनेय स्वामिनः रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं, रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहं, रामे प्रीतिरतीव मे कुलगुरो, श्रीराम रक्षस्व मां। वरं न याचे रघुनाथ, युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ, पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं, राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि। कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम्, आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं, पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। श्रीरामचन्द्रश्रितपारिजातः समस्तकल्याणगुणाभिरामः, सीतामुखाम्भोरुहचञ्चरीकः निरन्तरं मङ्गलमातनोतु। कौसल्यानयनेन्दुं दशरथमुखारविन्दमार्ताण्डं, सीतामानसहंसं रामं राजीवलोचनं वन्दे। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः। सर्वापूर्वमियं येषाम् आसीत् कृत्स्ना वसुन्धरा, प्रजापतिमुपादाय नृपाणां जयशालिनां, येषां ससगरो नामे सागरो येन खानितः। षष्टिः पुत्रसहस्राणि यं यां तं पर्यवारयन्, इक्ष्वाकूणामिदं तेषां राज्ञां वंशे महात्मनां। महदुत्पन्नमाख्यानं रामायणमिति श्रुतं, तदिदं वर्णयिष्यामः। सर्वं निखिलमादितः धर्मार्थ सहितं, धर्मकामार्थसहितं श्रोतव्यमनसूयया। कोसलो नाम मुदितः स्फीतो जनपदो महाने, निविष्टः सरयूतीरे प्रभूतधनधान्यवाने। अयोध्या नाम नगरी तत्रासीन् लोकविश्रुता, मनुना मानवेन्द्रेण या पुरी निर्मिता स्वयं। முக்தி தரும் நகரேழுள் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம்
சப்த மோட்சபுரிகளை பற்றி சொல்கிறதே இந்த ஏழுலையும் எது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதே அயோத்தி அப்படின்னு சொல்கிறார். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரபதி செய்வ சப்தைதா மோக்ஷதாயிகாக அப்படின்னு வியாச வாக்கியமும் இருக்கு. 7 மோட்சபுரிகள். அந்த 7 மோட்சபுரி 7மே மோட்சபுரி தான். காசின்னு சொன்னா அதுக்கு நிகர் இல்லை. க்ஷேத்ராணாம் செய்வ சர்வேஷாம் யதா காஷீஹ்யனுத்தமா அப்படின்னு பாகவதம் முடியறதையும் சொல்றாள் வியாசாச்சாரியா. ஒரு புரியுமே உயர்ந்தது தான். மதுராபுரின்னா கிருஷ்ண ஜென்மஸ்தானம், அதுவும் உயர்ந்தது தான். மதுராவோட சேர்ந்தது தான் அந்த நந்தகோகுலம், பிருந்தாவனம், எல்லாமே கோவர்தனம் எல்லாமே அந்த மதுராபுரியை அனுசரிச்சது தான். அதனால இது வேற அது வேற அப்படின்னு நினைக்க வேண்டாம். மதுராலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ல 5-6 மைல்ல இருக்கு இந்த பிருந்தாவனம் அப்படின்னு சொன்னா அதுக்காக இது வேற அது வேறேன்னு நினைக்க வேண்டாம். பகவான் மாடுமேச்ச இடம், அவதரிச்ச இடம், கோவர்தனோத்தாரணம் பண்ணது, பல லீலைகள் பாலலீலைகள் பண்ணது, சவஷ்டியா எல்லாம் சேர்ந்தது மதுரா தான். ராஜதானி, மதுராவோட ராஜதானியை சேர்ந்தது தான் இதெல்லாம். மதுரா அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. காஞ்சி, காமாட்சி விளங்கக்கூடியதானே, ஏகாம்பரேஸ்வரர் விளங்கக்கூடியதானே, வரதராஜன் அனுகிரகம் பண்ணக்கூடியதானே அந்த காஞ்சியும் மோட்சபுரி 7ல சொல்லப்படுறது. தாரதமியம் சொல்றதா அர்த்தம் இல்லை. 7க்கும் இது ஒசத்தி அது குறைச்சல்னு சொல்றதானே, அப்புறம் 7ம் ஒசத்தின்னு சொன்னது குறவு வந்துவிடும். 7ம் மோட்சபுரி தான். அதுல தனியாக விளங்கக்கூடியது அயோத்தி அப்படின்னு ஆழ்வார் சொல்றா. முக்தி தரும் நகரேழுள், அந்த 7 முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரத்திலையும் முதல்ல எது இருக்கு? எல்லாம் சொல்லியிருக்கா. காஷி, காஞ்சி, அவந்திகான்னு சொன்ன பொழுதிலும் கூட முதல்ல எது சொல்லியிருக்குன்னால் அயோத்தியா. அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. அந்த அயோத்தியோட பெருமையை சொல்லிதான் இந்த ராமாயணம் தொடங்குறது. அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்திலே நேற்றைய தினம் குழந்தைகள் 2 ஸ்லோகம் சொன்னதை கேட்டே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பூரிப்பு அடைஞ்சு வால்மீகிக்கும் அக்ராசனம் கொடுத்து வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாம் சிரவணம் பண்ண சொல்லி அந்த அஸ்வமேத யாகசாலையிலேயே பகவானும் கதைக்கும் நாயகர், இப்ப சபைக்கும் நாயகர், தேசத்துக்கும் சக்கரவர்த்தியாக விளங்குறவர், யஜ்ஞத்திலையும் இப்போ தீட்சிதனாக இருக்கா. எல்லா விதத்திலையும் பெருமை வாய்ந்த பிரபு. யஜ்ஞம் பண்றவாள்லையும் எஜமானனாக இங்கே அஸ்வமேத யாகசாலையில இருக்கார். ஒரு சபைன்னு சொன்னா ராஜா தானே முக்கியமானவர். ராஜாவாயும் முக்கியமாக இருக்கார். கதை கேட்கறதுலையும் ராஜாவா இருக்கார். குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து முகம் பார்த்து கேட்டார் அப்படின்னு நேற்றைய தினம் வால்மீகி சொன்னார். இந்த சர்க்கத்திலே சச்சாபி ராமஹா பரிஷத்கதர்ஷனேஹி, நான் ஏதோ இந்த தேசத்துக்கு தான் ராஜான்னு இல்லை, கதை கேட்கறதுலையும் நான் ராஜாதான் அப்படின்னு குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு ஆச்சரியம். இந்த கதைக்கு நாயகனும் அவர் தான். இந்த அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தியும் அவர் தான். இப்படி விளங்கக்கூடிய அந்த பிரபுவே கேட்டு ஆனந்தப்பட்டதான சரித்திரம் ஸ்ரீராம சரித்திரம். என்ன சொல்ல வர்றது இது? அப்பேற்பட்ட பிரபுவே கேட்டார்னு சொன்னா நம்மெல்லாம் அந்த கிரந்தத்தை சேவிக்க வேண்டாமா? ராமனே கேட்டு சந்தோஷப்பட்ட சரித்திரம் இந்த ராமச்சரித்திரம் அப்படின்னு சொன்னா யாருக்கு இதை வேண்டாம்னு சொல்லுவாள்? யார் தவிர்ப்பாள்? பாக்யஹீனன் தான் தவிர்ப்பான் ராமாயணத்தை கேட்கறது. எனக்கே தெரியும், நான் நிறைய கேட்டாச்சு, நிறைய பேரிடத்துல கேட்டாச்சு அப்படின்னு விலகிறது யார் விலகுவாள்? நிறைய படிச்சாச்சு, நிறைய கேட்டாச்சுன்னு இந்த நல்ல விஷயத்திலேருந்து யார் விலகுவாள்? பாக்ய குறவுடையவாள் தான் விலகுவாள். ராமாயணம் எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடியது. தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதவிய மனசூயா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வால்மீகி. தர்மமோ அர்த்தமோ காமமோ எல்லாம் கிடைக்குங்கிறா. 4 புருஷார்த்தமாச்சே, மோட்சமும் உண்டே. ஏன் இங்க மோட்சத்தை சொல்லலே, தர்ம காமார்த்த சகிதம்னு உண்டு ஏன் சொல்றாருனால், மோட்சத்தை விரும்புறவாள் ரொம்ப சொற்ப பேர் தான் இருப்பாள். கோடி பேர் இருந்தாலானா 1-2 பேர் தான் விடுதலைக்கு ஆசைப்படுவாள். மோட்சத்தை அடையணும், ஞானத்தை அடையணும், முக்தி அடையணும்னு. அது ஒண்டி அவளுக்கு ஒண்டி சொன்னா போறாதே. கோடி பேர் ஆசைப்படுறது தர்மார்த்த காமம் தானே. வீடு வேணும், வாசல் வேணும், வீட்டுல கல்யாணம் கார்த்தி வேணும், உத்தியோகம் வேணும், புத்திரலாபம் வேணும், மேல மேல க்ஷேமங்கள் வேணும், தனவாகனாதி சௌக்கியங்கள் வேணும்.
எல்லா பாக்கியங்களும் ஆடாபரணங்கள் வேணும்னு நினைக்கிறவாள் தானே உலகம் முழுக்க. அதனால முதல்ல அவளுக்கு சொன்னார், தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதவ்ய மனசூயா. தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த கிரந்தத்திலேயே. இதை கேட்கிறவாளுக்கும் எல்லா பாக்கியத்தையும் அது கொடுக்கறதாக இருக்கு, தர்மார்த்த காமங்களை கொடுக்கறதாக இருக்கு. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம்னு பேர்பட்ட அந்த ராமகாதையே ஸ்ரீராமனே முதல்ல ஸ்ரோதாவாக இருந்து சிரவணம் பண்ணி நமக்கெல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் சிரவணம் பண்றாள், அந்த குழந்தைகள் கானம் பண்றாள், எல்லாம் நிறைஞ்சிருந்தது அயோத்தியில அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இந்த கதை ஆரம்பிக்கிறதையே சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத், சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத், எல்லாம் நிறைஞ்சிருந்தது, சமிருத்தி. ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா, அந்த தேசம் அயோத்தியை சேர்ந்த தேசங்கள் எப்படி இருந்ததுன்னால், வசுன்னா ஸ்வர்ணம், தரா அப்படின்னா பூமி. ஜலத்துக்காக 5 அடி 10 அடி தோண்டினாலானால் தங்க பாலங்கள்லாம் கிடைச்சதும் அயோத்தியில, ராமன் ஆண்ட அந்த தேசத்துல. ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா, பிருத்திவியோட சாரம் ஸ்வர்ணம். பிருத்திவியில எத்தனையோ கிடைக்கிறது, நெல்மணியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் காய்கறியிலேருந்து. பூமி தேவி கொடுக்குறா போல ஸ்ரீதேவி கூட அவ்வளோ கொடுப்பாலா சொல்ல முடியாது. பூதேவி கொடுக்குறா போல யாருமே கொடுக்க முடியாது. நம்ம வாழறதே பூமியில தான். நமக்கு ஆகாரம் வேளா வேலைக்கு கொடுக்குறவள் பூமி தான். பணம் இல்லாமல் கூட இருந்து விடலாம், ஆகாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஜலத்திலேருந்து எல்லா சமிருத்தியும் பூமியில தான் கிடைக்கிறது. எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கிறாள் பூமி தேவி. எல்லா பாக்கியத்தையும் கொடுக்குறவள். அந்த பூமியோட சாரம் எதுனால் சொர்ணம் தான். பூமியில புண்ணியம் நிறைய நிறைஞ்சிருக்க அதோட பலன் பூமியிலேருந்து வெளிப்படும். பிருச்சு சரித்திரத்திலையும் அதை பாகவதத்தில் எடுத்து சொன்னால், பிருத்திவியை எவ்வளோக்கு எவ்வளோ தர்மமாக வச்சுக்கிறாளோ, பாப்பங்கள் இல்லாமல் பிருத்திவியில வாழுற ஜனங்கள் தார்மிகாலா இருக்காளோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பூமி எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால், பாப்பம் அதிகமானால் அறுவடை ஆற நேரத்தில் புயல் வந்து மழையில வெள்ளம் போயிடும். கண் முன்னாடி எல்லாம் நாசமாறதை பார்ப்பா. ஒரு செடி வச்ச உடனே நாசமானா கூட வருத்தம் இருக்காது. ஒரு 3-4 வருஷம் அதுக்கு ஜலம் விட்டு உரம் போட்டு காய்ச்சி இதோ ஆயிடுத்து, புஷ்பம் வச்சுடுத்து, இதோ பழம் வச்சுடுத்து, பிஞ்சு வச்சுடுத்து, காய் வச்சுடுத்து, இதோ பழுத்து சாப்பிட போறோம்னு நினைக்கிற நாளைக்கு பிஞ்சாவே உதிர்ந்து கொட்டின்னு தானா, பூவெல்லாம் உதிர்ந்து கொட்டின்னு தானா. கிருஷியில வர துக்கம் இருக்கே, அது விவசாயிகளை கேட்டால் தான் தெரியும். கொஞ்சம் நஷ்டம் வந்தா கூட அது தாங்காது. 1000 துக்கத்தை சகிக்கலாம், கிருஷியில வர நஷ்டத்தை சகிக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றா. சஹஸ்ர துக்கானி சகம் திலோகே சத்வாரி துக்கான்னபி துஸ்ஸஹானி. அதுல முதல் துக்கம் எதுன்னா கிருஷி விநஷ்டா அப்படின்னு, கிருஷியில வரக்கூடிய நஷ்டங்கள், கஷ்டம். எலி வந்து கதிரை அறுத்து விடுறது, பட்சிகள்லாம் வந்து தானியத்தை பாலோட இருக்கிற அந்த தானியத்துல ரொம்ப ஆசை பட்சிகளுக்கு, அது வந்து சாப்பிட்டு போயிடும். பால் ஊத்தினாதான் தானியமாக ஆகும், அதுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டு போயிடும். ஒரு பூ வச்சு நெல் கதிரெல்லாம் கொஞ்சம் விட்டதுமே கிளிகள்லாம் வந்து அப்படி சாப்பிடும், பட்சிகள்லாம் வந்து சாப்பிடும். புண்ணியம் இருந்ததானால் எல்லாம் கிடைக்கும், எல்லா சமிருத்தியும் கிடைக்கும். அதுல பூமியோட சாரம் தங்கமா, அயோத்தியில திரும்பின இடங்கள்லாம் தங்கமா. யந்திர கவாட்ட தோரணாம் அப்படின்னார் வால்மீகி. சொர்ணத்தினாலேயே இருந்துதான் கதவுகள்லாம், வாசக்கதவு, அரண்மனையோட கதவுகள், ராஜவீதியில உள்ளதான கதவுகள் எல்லாமே சொர்ணத்தினாலே. தாப்பால்லாம் சொர்ணமாக, கவாட்டம்னா தாப்பால்லாம் சொர்ணமா இருந்ததுங்கிறார் வால்மீகி. வீதியில் இருக்கிற கதவுல தாப்பால் சொர்ணம் போடணும்னு சொன்னா, யாருமே லட்சியம் பண்ணாத நடமாடின்னு இருக்கிறவாள் இருந்தா தானே இவ்வளவு சகஜமா சொர்ணம் புழங்க முடியும். ஒரு திருகாணி கீழே விழுந்தா விட்டுடுவாளா இன்னைக்கு? எடுத்து அதை உடையவாள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறவா 100-4 பேர் இருந்தா பெரிய விஷயம். பேப்பர்லையும் அடிக்கடி சொல்றா இல்லையா, ஆட்டோவில் விட்டால் அதை எடுத்து கொடுத்தால், பஸ் ஸ்டாண்டில் விட்டு விட்டால் அதை எடுத்து கொடுத்தால், யாரோ ஒரு உன் நல்ல ஆத்மா, அது யாரும் கஷ்டப்பட்டதோ, நம்ம வந்து உழைக்காத அது நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாள். உடையவாள்கிட்ட போய் சேர்றது, அந்த நியூஸை பார்க்கறதே மனசுக்கு ஒரு சித்த சுத்தி ஏற்படுறது இல்லையா? அது எத்தனை பேர் அது மாதிரி செய்வாள்? நிறைஞ்சு போயிடுதுன்னு சொன்னால் அப்புறம் யாரும் லட்சியம் பண்ண மாட்டா. அதுபோல இருந்துதான் அயோத்தியில ஒரே சொர்ணங்கள் புழங்கினதான். பூமியை தோண்டினா சொர்ணங்கள் வந்துதான். சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா.
அயோத்தியா ஜனங்கள் ஒருத்தர் கூட காதுல குண்டலம் போடாதவாலே கிடையாதுங்கிறார் வால்மீகி. நா குண்டலி நாம குட்டி நாஸ்ரக்வி நால்போகவானு. அல்பபோகம் உடையவாள் யாருமே கிடையாதான். கிரீட்டம் வச்சுட்டு இருப்பாலாம், ராஜா போல எல்லாருமே சொர்ண கிரீட்டம் வச்சுட்டு இருக்காளாம், எல்லாருமே ரத்தன குண்டலங்கள்லாம் போட்டு இருக்காளாம், உயர்ந்த ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்காளாம், நடமாடிட்டு இருக்காளாம். நா குண்டலி நாம குட்டி நாஸ்ரக்வி நால்போகவானு. வசுந்தரா பிரஜாபதி முபாதாயே நிருபானாம் ஜெயசாலினாம். உயர்ந்த ராஜாக்களாலேயே ஆட்சி பண்ணப்படுற தேசம். அதுல பல ராஜாக்கள் வந்தால் குசலவால் பாடுறார் ராமனோட சன்னதியிலே. அதுல சகரன் ஒரு சக்கரவர்த்தி வந்தால் 100 அஸ்வமேத யாகம் பண்ணினார். 100வது அஸ்வமேதம் பண்றதே அந்த குதிரையை இந்திரன் தூக்கின்னு போயிட்டான். இந்திரனோட பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். 100 அஸ்வமேதம் பண்ணி முடிச்சுட்டாலானா இந்திரன் பதவிக்கு ஆட்டம் கண்டுவிடுவான். இவா அந்த பதவியை அடையறம்னு பலன் சொல்லப்படுறது. அதனால 100 அஸ்வமேதம் யாரையும் பண்ண விட மாட்டான் இந்திரன். 100வது அஸ்வமேதம் பண்றதே அந்த குதிரையை வச்சுன்னு வா பண்ணிட்டு இருக்கிற காலத்துல விரதம் நடந்துட்டு இருக்கிறதே அந்த குதிரையை ராத்திரியில தூக்கின்னு போய் பாத்தாள லோகத்துல கபிலாசிரமத்துல கட்டிட்டு விட்டான் இந்திரன். போய் தேடின்னு வாங்கன்னு சகரனுடைய குழந்தையில 60,000 பேரை அனுப்ப அவ அப்படி தோண்டி தோண்டி பூமி முழுக்க வெளியில தேடினால் கிடைக்கல. அப்புறம் பூமியை தோண்டிண்டே போனால் அடியில பாத்தாள லோகத்துல கபிலாசிரமத்தை கண்டு விட்டான். அப்படி அவ தோன்ற காலத்துல ஒரு பாகம் சமுத்திரம் விஸ்தாரமாச்சான். அதனாலதான் சமுத்திரத்துக்கு சாகரம்னு ஒரு பேருன்னு விட்டார். ஏஷாம் சசகரோ நாமே சாகரோ ஏன காணிதா. இந்த சகரனோட குழந்தைகள் வெட்டி தான் சாகரம்னு பேராச்சான். ஷஷ்டிர் வருஷ சஹசிராணி எம்யாம் தம் பரியவாரயன்னே. 60,000 பேர்கள் அப்பா சொன்னால்னு அந்த பாதாள லோகத்துல போய் அந்த குதிரையை மீட்டுண்டு வந்தால், அப்புறம் கபிலருடைய ஒரு கோபத்துக்கும் ஆளானதுனால அவர் ஹுங்காரம் பண்ணினார். அவர் தான் திருடி விட்டார்னு அவர்கிட்ட சண்டைக்கு போனார். உடனே கபிலர் ஒரு ஹுங்காரம் பண்ணினார். 60,000 பேர் சாம முட்டா விட்டார். 60,000 முட்டா. அப்புறம் அந்த வம்சத்துல வந்த திலீபன் பகீரதன் எல்லாம் மெனக்கட்டு எங்கேயோ ஆகாசத்துல ஓடிட்டு இருந்த கைலாசத்துல ஓடிட்டு இருந்த கங்கையே பூலோகத்துக்கு கொண்டு வந்து பாதாள பரியந்தம் பாய பண்ணினே பகீரதன் பிறந்ததான வம்சம். சமுத்திரம் ஒரு ஏகதேசம் வட்டின சகரால் பிறந்ததான வம்சம். இக்ஷ்வாகு ஆண்டதான வம்சம் இந்த வம்சம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு நாம் இதம் தேஷாம் ராஜ்யாம் வம்சே மகாத்மனாம். ஒருத்தரும் மகாத்மாக்கள் அந்த ராஜாக்கள். இக்ஷ்வாகுவா இருக்கட்டும், திலீபனா இருக்கட்டும், அம்சுமானா இருக்கட்டும், மாந்தாதாவா இருக்கட்டும், எல்லா ராஜாக்களோட பெருமைகளையும் சுகாச்சாரியால் கங்கைக்கரையில உட்காந்து சொல்லுவாரானால் நவமத்துல யார் குறைவானவா? ராஜ்யாம் வம்சே மகாத்மனாம் மகதுத்பன்னமாக்கியானம். இந்த மகான்கள்லாம் உண்டான அந்த கதைக்கு தான் ராமாயணம்னு பேரு. மகதுத்பன்னமாக்கியானம் ராமாயணம் இதி ஸ்ருதம். இந்த ஆக்கியானம் இருக்கே இந்த கதை, இதற்கு தான் ராமாயணம்னு பேர். ததிதம் வர்ணயிஷ்யாமஹா. இதை தான் பாட நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் அந்த குழந்தை. அது பாடி முடிக்கிற வரைக்கும் தெரியாதான் அது தன்னாத்து கதை அப்படின்னு. இந்த குழந்தைகளுக்கு ஏதோ வால்மீகி சொல்லி கொடுத்தார், பாடின்னு இருக்கு. இது எங்க தாத்தா தான் தசரதர் நான் சொல்லிட்டு இருக்கேனே, எங்க அப்பா தான் ராமன்னு அதுக்கு தெரியாதான் பாடுறதே. ததிதம் வர்ணயிஷ்யாமஹா சர்வம் நிகிலமாதிதா. அதை நாங்க விஸ்தாரமாக சொல்ல போறோம். இதை கேட்கறதுனால தர்மார்த்த காமங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதம் யமனசூயா. அந்த தேசத்துல கோசலம்னு ஒரு தேசம், சரையு கரையில. கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகானே. உயர்ந்த மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்தால் அங்கே. அது எங்க இருக்கு? சரையோட மேலண்ட கரையில இருக்கு. நிவிஷ்ட சரையு தீரே பிரபூத தனதான்யமானே. நிறைய தனமும் தானியங்களும் நிறைஞ்சதான தேசம் அது. அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. யாரும் யுத்தம் பண்ணணும்னு மனசால கூட நினைக்க முடியாத புரிக்கு அயோத்தியா அப்படின்னு பேர். அயோத்தியா நாம யுத்தம் பண்ணணும்னு நினைக்க கூட மனசால கூட நினைக்க முடியாதான். பரதன் சொன்னார் பின்னாடி, தசரதரும் சொர்க்கம் போயிட்டார், ராமனும் சித்திரக்கூட்டம் போயிட்டால், பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு தேடி வரா. அப்ப சத்ருக்னனை பார்த்து சொல்றாள், சத்ருக்னா ராஜா இல்லாத இருக்கு இந்த தேசம். எப்பவாவது ராஜா கொஞ்சம் வீக்கானா அப்ப உடனே அண்ட தேசத்து ராஜாக்கள் அந்த தேசத்தை புடுங்கிறதுக்கு எத்தனை படுவான். இது ராஜ தர்மம். இது
ராஜாக்களுடைய தந்திரம் கொஞ்சம் அங்கே வீக் ஆயிடுதுன்னா உடனே இவன் தன்னோட சேர்த்து விடுவான். இந்த தீவி என்னோடதுங்கிற மரம் வைப்போம், இந்த தீவி என்னோடது, இந்த கடல் மார்க்கம் என்னோடதுன்னு சண்டை போடுறாலும் இப்ப நடக்கிறதே. அதுபோல கொஞ்சம் வீக்கா இருக்காள்னு சொன்னா உடனே பலவானான ராஜா தன்னோடதோட சேர்த்துக்க, தந்தேசத்தோட சேர்த்துக்க எத்தனம் பண்ணுவார். ஆனா சத்ருக்னா ஒண்ணு கவனிச்சியா, தசரதனும் சொர்க்கம் போயிட்டார், நம்ம அப்பா ராமனும் சித்திரகூடம் போயிட்டார், மனசால கூட நம்ம அயோத்தியை யாருமே சீண்டல்லடா சத்ருக்னா. ஒரு மாசம் ஆறுது, ஒரு மாசங்கள்லாம் பெரிய விஷயம். ராஜா இல்லாத ஒரு தேசம் நடந்துன்னு இருக்கு, எந்த சத்ருபாதையும் இல்லாம இருக்குன்னா ஒரு மாசம் கல்றது ரொம்ப கஷ்டம். சத்ருக்னனை பார்த்து சொல்றாள், பரதன் அப்பாவுக்கு கர்மாலம் பண்ணி முடிச்சுட்டு, சத்ருக்னா ஒரு மாசமா நம்ம தேசத்தை யாருமே நினைக்கலடா சத்ருக்னா, மனசால கூட நினைக்கலடா. இது காரணம் என்ன தெரியுமா? அயோத்திங்கிறது மாத்திரம் காரணம் இல்லை, எவனாவது மனசால நினைச்சானால் ராமன் வேணா அயோத்தியில இல்லையே தவிர எந்த தேசத்து ராஜா யுத்தத்துக்காக கொடி பிடிச்சுன்னு கிளம்புறானோ அந்த தேசத்தை நோக்கி சித்திரக்கூட்டத்திலேருந்து ராமபாணம் பறக்குண்டா சத்ருக்னா. இந்த அயோத்தியை மனசால ஒருத்தன் நினைக்க முடியாது. இங்க வேணா இல்லையே தவிர ஒரு வீரன் சித்திரக்கூட்டத்துல இருந்துன்னு இருக்கான், அயோத்தியோட வீரன், அவன் மனசால நினைச்சா கூட போறோம் ராமபாணம் சீரிப்பாயும் கொண்டு கொட்டி விடுவாள் கோட்டி பானத்தை அந்த தேசத்துல. எல்லையை கூட மிதிக்க விட்டாத அடிச்சு விடுவாள். அந்த மகாவீரனான ஸ்ரீ ராமன் சித்திரக்கூட்டத்தில் இருந்ததுனால இந்த அயோத்தி ஒரு மாசமா ரட்சிக்கப்படுறது அப்படிங்கிறார். தெரிய வேண்டாமா? யார் இருக்கிறதுனால நம்ம குடும்பம் நன்னா இருக்குங்கிறத நினைச்சு பார்க்கணும். ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு ஊரா இருந்தாலும் சரி, ஒரு தேசமா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் அவர் ஒருத்தர் இருக்கார் அதனால கவலை இல்லைன்னு நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத அவர் நித்தியம் ஒரு தர மனசால நினைக்கணும். அதுக்குதான் ஷைனன்றின்னு பேர், கிருதஜ்ஞத்தை. ஒரு ஊரா இருந்தாலும் சொல்லுவாள், நீங்க இருக்கேல அதனால கவலை, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க முத்தண்ணாவாலும் சொல்லுவாளாம், அவர் காலத்துல, எங்க பெரியவாளோட காலத்துல, எங்க முத்தண்ணாவால் நடமாடின்னு இருக்காள் அதனால எங்க செங்காலிபுரத்துக்கு குறையில்லை அப்படின்பா. அவ இத்தனைக்கும் யாரோடையும் திண்ணையில உட்காந்து பேசினது கிடையாது. அவ சரித்திரம் 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் போட்டு பேசி இப்போ பண்றா இல்லையா, 10 பேரா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு நானும் இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்காளோன்னு, அது மாதிரிலாம் பண்றதுக்கு அவளுக்கு அவகாசமே கிடையாது. 3-3:30 மணிக்கு எழுந்துட்டாலானா தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அலறுவாளாம். அதுலேருந்து ஆரம்பிச்சு கிழக்கு குளத்துல போய் ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி ராமாயண பாராயணம் பண்ணிட்டு 10,000 சிஷ்யாளுக்கு வேதாந்த பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துண்டு கார்த்தால விஷ்ணு தரிசனம், சாயரக்ஷ சிவ தரிசனம். எங்கள் ஊர்லேயும் ரங்கநாதன் தான், செங்காலிபுரத்துலேயும் பிரகாசிக்கிறாள் ஸ்ரீதேவி பூதேவியோட. ரங்கநாதனை தரிசனம் பண்ணிட்டு சாயரக்ஷையானா துத்துபீஸ்வரர் அப்படின்னு மேற்க இருக்கார், அவர் தரிசனம் பண்ணிட்டு அவ அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ராமநாமம் ஜெபி சூத்திரம் வச்சுட்டு ராமநாமம் ஜெபிச்சுட்டு அப்படிதான் இருக்கா. ஆனாலும் ஊர்ல சொல்லுவாளாம், நீங்க இருக்கேன் கவலை இல்லை. யாருக்கா ஒரு கஷ்டம்னா கூட முத்தண்ணாவால் நடந்து போனா அவ காலடி மண் எடுத்து இடு சரியா போயிடும்பாவான். அவ காலடி மண் எடுத்து இட்டுண்டா சரியா போயிடுத்தும்பாலாம் ஊர்ல இருக்கிறவா. மகாபெரிவா வந்தால் யாத்திரையும் போது, தேச யாத்திரையும் போது செங்காலிபுரம் வந்தால் வந்தபோது மேலால வரமாட்டேன்னு விட்டா. அப்பெல்லாம் மேனால வந்துட்டு இருந்த காலம், மேனாலையும் வரமாட்டேன், உடனே கீழே இறங்கி நடக்க போறேன்னதும் பாதுகையை கொண்டு வந்தால் பாதுகையும் போட்டுக்க மாட்டேன்னா. ஏன்னு கேட்டால் சிப்பந்திகள்லாம், இது எங்க முத்தண்ணாவால் காலடிப்பட்ட இடம், இதுல செருப்போடு நான் நடப்பேனா அப்படின்னாலாம் மகாபெரிவா. முத்தண்ணாவால் மகாபுருஷால் நடந்த இடம். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு 63 வயசு காலம் வேதாந்த பாடம் எடுத்துட்டு நாமத்தை அலறிண்டு சூத்திரம் வச்சுண்டு 2 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அவளுக்கு அடுத்த கிராமம் தெரியாது. 63 வயசு வாழ்ந்திருக்கா. அந்த ஊருக்கு போனார், இந்த ஊருக்கு போனார், அதை பண்ணார், இதை பண்ணார்னு அவர் கதையில எதுவுமே கிடையாது. 2 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணினார், நாமத்தை சிவநாமம் ராமநாமத்தை அலறினால் அவர் உட்காந்து ஜபிச்ச திண்ணை இருக்கு இன்னைக்கு செங்காலிபுரத்துல. சிஷ்யாளுக்கெல்லாம் வேதாந்த பாடங்கள் சொல்லி கொடுத்தால் அக்னிஹோத்திர சாலையிலேயே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தால், ராம மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருந்தால் இவாளுடைய கதை இவ்வளவுதான் இருக்கு. மகாத்மியம் நிறைய இருக்கு, கதை இவ்வளவுதான், கதாபாகங்கிறது இவ்வளவுதான். அவருடைய பெருமைங்கிறது அந்யாதிருஷமா இருக்கு. ஆனால் அவ மறைஞ்சதுக்கு அப்புறமும் 60 வருஷம் 70 வருஷம் கழிச்சு வந்து பரமேஸ்வர அவதாரமாவே எல்லாராலையும் கொண்டாடப்படுற மகாபெரிவா முத்தண்ணாவால் நடந்த இடம்னு இந்த செங்காலிபுரம் வீதியில வரத்தை அக்னிஹாரத்துல நான் பாதுக்க போட்டுக்க மாட்டேன், நான் வந்து பல்லாக்கில் வரமாட்டேன்னு சொல்லுவாள். ஆனால் அப்போ அந்த பெரியவா இருந்த காலம் எப்படி இருந்திருக்கும், அந்த ஊர்க்காராலும் எப்படி மதிச்சிருந்திருப்பா அப்படி தெரியணும். அந்த ஒரு ஊர்ல இருக்கால உத்தரவு அப்படின்னு சொன்னா அவா பண்ற ஹோமங்கள் ஜபங்கள், அவா பண்ற பகவத் ஆராதனங்கள் அதனால நன்னா இருக்கு. யாராவது அப்படி இருந்தாலானா அந்த ஊர்ல நினைப்பா, அவளால இந்த ஊர் நன்னா இருக்கு, அவர் ஒருத்தரால நன்னா இருக்குன்னு பழைய காலங்கள்ல கிராமங்கள்ல சொல்லிட்டு இருப்பா.
நல்லதையே பேசக்கூடிய ஜனங்களாகவும் இருந்தால் அதனால நல்ல விஷயங்களை சொல்லுவா. அதுபோல ஒரு குடும்பம் இருந்தால் அவர் இருந்தார், அந்த குடும்பம் சுபிக்ஷமா இருந்தது. அவருக்கு அப்புறம் அது அந்த அளவு இல்லை அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவா. ஊர்ல 2 விதமாகவும் சொல்லுவா. அவர் இருக்கிறதே நான் பார்த்துருக்கேன், அப்படி இருந்தது, தங்கமும் வெள்ளியும் அப்படி புழங்கினது, அப்புறம் அவர் இல்லைன்னதும் மறைஞ்சு போயிடுது அப்படின்பா. சில பேர் இருக்கிறதே தாரித்திரம் அளவழிச்சு ஆடினது, அவர் போனதுக்கு அப்புறம் தான் எங்க குடும்பம் க்ஷேமமா இருக்குன்னு சொல்றவாளையும் நான் பார்க்கிறேன். என்னுடைய வயசு காலத்துல 2ஐயும் நான் பார்க்கிறேன். அவர் இருந்த வரைக்கும் விடியவே இல்லை எங்களுக்கு தாரித்யம், அவர் போயிட்டாருன்னதும் அப்புறம் ஐஸ்வர்யம் வந்தது, க்ஷேமமா இருந்தோங்கிறதையும் பார்க்கிறேன். எப்படி வாழணுங்கிறத அவ முடிவு எடுத்துக்கணும். எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவளோட சாய்ஸ். அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. லக்ஷ்மண சத்ருக்னனை பார்த்து பரதன் சொல்றா, மனசாபி வசுந்தரா. சத்ருக்னா மனசால கூட நம்ம அயோத்தியை எந்த சத்ரு ராஜாவும் நினைக்கலடா. இவ்வளவு தங்கப்பாலமும் வெள்ளிப்பாலமும் நிறைஞ்ச அயோத்தியை விடுவாளா? தரித்திர தேசமா அயோத்தி. அந்த அயோத்தியை நவயோகி பாக்கியானத்துல கரபாஜனர் யோகீஸ்வரர் சொல்றால், இந்திரன் ஆசைப்படுற அயோத்தி அப்படிங்கிறார். சுதுஸ்தேஜே சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மீம் அப்படிங்கிறார். தெக்துவா சுதுஸ்தேஜே சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மீம் அப்படிங்கிறார். இந்திரன் ஆசைப்படுறானா அயோத்தியில ஒரு பிஜிலியாவது ஒரு வாரம் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறான். பேயிங் கெஸ்டாவது அயோத்தியில ஒரு வாரம் இருக்கணும்னு. சொர்க்கத்துக்கு அதிபதி இந்திரன்னா எல்லா சுகபோகங்களும் நிறைஞ்சது சொர்க்கம். கல்பக விருட்சம், காமதேனு, ரம்பே, ஊர்வசி, என்னென்ன அமிர்தபானம், என்னென்ன பாக்கியங்கள் உண்டோ சொர்க்கத்துல. சுகம்னாலே சொர்க்கத்தை தான் சொல்லுவாள் சுகஸ்தானம்னு. அந்த சொர்க்காதிபதியான இந்திரனோட சுகம் எப்படி இருக்கும்? அந்த இந்திரன் அந்த சுகத்தை விட்டுட்டு அயோத்தியில ஒரு கண் வச்சுட்டு இருப்பானா? அப்ப அந்த அயோத்தியோட ஐஸ்வர்யம் எப்படி இருந்திருக்கணும்? சுதுஸ்தேஜே சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட. அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு ராமன் போனானே அப்படின்னார் கரபாஜனர். தர்மிஷ்ட ஆரியவச்சசா எதகாதரண்யம்னா. அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. உலகம் முழுக்க தெரியும் இந்த அயோத்தியை பத்திங்கிறாள். அயோத்தியிலேயே அந்த குசலவா கானம் பண்றது. அயோத்தியா அந்த ஊர்லயே இருந்து சொல்றதே இன்னும் பெருமை இல்லையா? நான் இங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து சொல்றேன் அயோத்தியா நாம நகரின்னு. அயோத்தியிலேயே இருந்து இந்த ஸ்லோகம் சொல்றதே இன்னும் அனுபவமா இருக்கு. அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. அந்த ஊர் அப்படின்னு சொல்லி பெருமையை சொல்றதுக்கும் அது எங்க ஊர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சொல்றது இல்லையே. அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. மனுனா மானவேந்திரேனே யாபுரி நிர்மிதா ஸ்வயம். மனுலேருந்து ஆரம்பிச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ற ஊரு. கங்கை தேவ பிரம்மலோகத்திலேருந்து விஷ்ணுபதத்திலேருந்து வந்தவள் கங்காதேவி. சரையு பிரம்மலோகத்திலேருந்து வந்தவள். யமுனே சூரியன்டேந்து வந்தவள். விஷ்ணுபாதத்திலேருந்து வந்தவள் விஷ்ணுபாதோத்பவா கங்கா அப்படின்னு. பரமபதத்திலேருந்தே வந்தால் கங்கை. ஒரு நதியில போய் ஸ்நானம் பண்றோம்னு சொன்னா அதோட மகாத்மியம் தெரிஞ்சுக்கணும். இதோட எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற. விஷ்ணுபதத்திலேருந்தே வந்தால் கங்கை. பிரம்மலோகத்திலேருந்தே வந்த நதியாம் சரஸ்வதி. சூரிய மண்டலத்திலேருந்தே வந்தவளாம் யமுனா. சூரியனுக்கு 2 புள்ளே ஒரு பொண்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. யம தர்மராஜா ஒரு புள்ளை, சனைஸ்சரர் ஒரு புள்ளை. மொத்தமா உயிரெடுப்பார் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயிரெடுப்பார். யம தர்மராஜா மொத்தமா எடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பார் சனைஸ்சரர். பாபிகளுக்கு, புண்ணியமில்லாதவாளுக்கு. 3வது யாருன்னால் 2 புள்ளை ஒரு பொண்ணுன்னே. பொண்ணு யாருன்னால் அவள் தான் யமானுஜா அப்படின்னு பேர். யமுனைக்கு யமனோட தங்கையா. யமனோட தங்கையா, அதனாலதான் கருப்பா இருப்பாள் யமுனை. யமுனையை பார்த்தோமானா யமன் கருப்பு இல்லையா, அதனால இருட்டோட அடையாளம். யமனும் கருப்பா இருப்பார், யமனோட தங்கை. அதனால யமுனா ஜலம் கொஞ்சம் கருப்பா தான் இருக்கு. யமுனா அப்படின்னு பேர். யமல சூரியலோ மண்டலத்திலேருந்தே வரால் யமுனை. சரயூ நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூத தன தான்யவானே திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நஜனாஸ்திகா. அயோத்தியோட ஐஸ்வர்யத்தெல்லாம் வர்ணிச்சு இந்த குழந்தைகள் அவ சொல்றாள், எல்லாம் இருக்கு அயோத்தியிலே 2 இல்லைன்னா.
நீ எந்த மூலையில தேடினாலும் அயோத்தியில இந்த 2 கிடைக்காதுன்னா, இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இல்லாததை 2 சொன்னா. என்ன 2 இல்லை அந்த ஊர்ல கிடைக்காது? என்ன கற்பூரமா, உப்பா? உப்பு கிடைக்காது, கல் உப்பு அயோத்தியில. இன்னைக்கும் கல் உப்பு கிடைக்காது. வேணும்னா இங்கேருந்து தான் எடுத்துட்டு போகணும். கல் உப்பு சால்ட்டு கிடைக்கிறது, டாட்டா சால்ட் எப்படியோ வந்துடுறது, கல் உப்பு இல்லை. இப்போ நம்ம நவாகத்துக்கு போன போது ஒரு விஷயம் கவனிச்சது, இனிமே அயோத்தியில போய் கல் உப்பு போட்டு சமைக்கணும்னா ஊர்லேருந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இல்லாதது 2ன்னு இங்க ராமாயணத்துல அதை சொல்றாளான்னால அதை சொல்லலை. அது நான் சொல்றேன் இப்போ போயிட்டு வந்த அனுபவத்துல. அங்க இல்லாதது என்ன 2ன்னால், திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வானே நச்சனாஸ்திகா. வேதம் அறியாதவனும் கிடையாதாம், தெய்வம் இல்லைன்னு சொல்றவனும் கிடையாதான், வேதாத்தியனம் பண்ணாதவனும் கிடையாதாம், வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாதவனும் கிடையாதான். வித்வான் வித்வான்னா வேத பொருள் தெரிஞ்சவன் தான் வித்வான். நாவித்வானே நச்சனாஸ்திகா. தெய்வம் இல்லை, கோவில் இல்லைன்னு ராத்திரியில கரியில செவுத்துல எழுதுறவனும் கிடையாதான் அயோத்தியில. தெய்வம் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வழிபடுறவன் காட்டு மிராண்டி அப்படின்லாம் சொல்றது இல்லையா ஒரு கூட்டம், அது கிடையாதான் அயோத்தியில. அதனாலேயே அயோத்தி நன்னா இருந்தது அப்படின்னார் வால்மீகி. திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்சனாஸ்திகா. எல்லாத்துக்கும் மேல சரையு கரையில பிராமணாளுக்கெல்லாம் அக்னிஹோத்திரிகளுக்கு சர்வ மானியம் விட்டிருந்தாராம் தசரதர். அங்க ஒரே அக்னிஹோத்திர புகையாம், யூப ஸ்தம்பங்களாம், சரையூர் யூபமாலினி அப்படின்னார் வால்மீகி. ஒரே யூபங்களாம் சரையூக்கரை முழுக்க யஜ்யங்கள் பண்ணி பண்ணி கொடிமரம் நட்டு வச்சிருக்காலாம். யஜ்யத்துல கொடிமரம். தாம் அக்னிவத்பிஹி குணவத்பிராவிருதாம் த்விஜோத்தமைர் வேதஷடங்க பாரகைஹி சஹஸ்ரதைஹி சத்யரதைர் மகாத்மபிஹி மஹர்ஷி கல்பை ரிஷிபிஷ்ட கேவலைஹி. அக்னிவத்பிஹி உபாசன அக்னிஹோத்திரங்கள் பண்றவாள் நிறைஞ்சிருந்தாலாம், குணமானாவும் இருந்தாலாம். அவள் பிரம்மராட்சஸா இல்லாம குணவத்பிராவிருதாம் த்விஜோத்தம வித்வாம்சோ பிரம்மராட்சசாகன்னார். இதே ராமாயணத்திலேயே சில படிச்ச வித்வான்கள் பிரம்மராட்சஸா இருப்பான்னு விட்டா, உயிரை குடிப்பான், கழுத்துல தொங்கிந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சாஸ்திரம் படிச்சிருப்பான், ஆனா அட்டை மாதிரி ஊறிவான். அப்படி இல்லாம பிரம்மராட்சஸா இல்லாம குணவத்பிராவிருதாம் த்விஜோத்தமைஹி வேதஷடங்க பாரகைஹி. வேதம் 6 அங்கங்களோடு கூட படிச்சவாலாம். வேத ஷடங்க பாரகைஹி. அந்த 6 அங்கங்களால செய்யப்படுற காரியங்களுக்கு தான் அந்த ஷடங்கம்ங்கிறது தான் மருவி தமிழ்ல சடங்கு அப்படிங்கிறான். சடங்கு பண்ணாலுங்கிறாலும் கிராமங்கள்ல பாமராலாம் சடங்குங்கிறாலே. இந்த சொல்லு எதிலேருந்து வந்ததுன்னால் வேதத்தோட அங்கங்கள் 6 அங்கம், ஷடங்கம்னு. வேத ஷடங்க பாரகைஹி சஹஸ்ரதைஹி சத்யரதைர் மகாத்மபி. அவெல்லாம் ஆயிரக்கணக்கா கொடுக்கறவாலாம். அந்த அயோத்தி பிராமணாளுக்கு என்ன ஒரு பெருமைன்னால், கொடுக்க தெரியுமா கையை நீட்ட தெரியாதான், கொடுக்க தெரியுமா கை நீட்டி வாங்க மாட்டாளாம். சஹஸ்ரதைஹி சத்யரதைர் மகாத்மபிஹி. சத்தியமே பேசுவாலாம், மகாத்மாக்களா இருந்தாலாம். மஹர்ஷி கல்பைஹி ரிஷிபிஷ்ச கேவலைஹி. வசிஷ்டாதிகளுக்கு துல்லியமா இருந்தாலும் ஆனாலும் ரிஷிங்கிற ஸ்தானமே போறோம்னு இருந்தாலும். ரிஷிங்கிறது ஒரு ஸ்தானம், அதுக்கு மேல மகரிஷிங்கிறது. வசிஷ்டர் மகரிஷி இருக்கார், ஒருத்தர் போறோம் அயோத்திக்கு, நம்ம ரிஷியாவே இருப்போம்னு இருந்தாலாம். மகரிஷி கல்பைஹி ரிஷிபிஷ்ச கேவலைஹி. இப்படி இருந்த அந்த அயோத்தியிலே பல ராஜாக்கள் ஆண்டு வந்தா, அதுல சிகரம் போல ஒரு ராஜா வந்தா. குசலவாள் சொல்றா, தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவிதி சர்வசங்கிரஹா. அவர் வேதாத்தியனம் பண்ணவர், அவர் எல்லாரையும் ஒருமிச்சு கட்டி கொண்டு போகிற சாமர்த்தியம் உடையவர். சர்வசங்கிரஹா, கலகம் பண்ணி விடாத. ஜனங்கள் 4 பேர் 4 அபிப்பிராயங்கள்ல தான் இருப்பார். சில ராஜாக்கள் அவளை தூண்டி விட்டு அதுல அரசியல் பண்ணிட்டு இருப்பார். பாஷை மூலமா தூண்டி விடுவாள், தேசம் அபிமானம்னு தூண்டி விடுவாள், வடக்கு தெக்குன்னு அது மாதிரி தூண்டி விடுவாள். ஏதோ ஒன்று சொல்லி தூண்டி விடாம வேதவித்து சர்வசங்கிரஹா, ஒரு குடும்பம் போல எல்லாரையும் வச்சிருந்தாராம். தீர்க்கதரிசி மகா தேஜாஹா, அவர் வருங்காலம் தெரியுமா, மகா தேஜஸ்வியாம் அவர். பௌரஜான பத பிரியா, ஜனங்கள் எல்லாருக்கும் பிரியமானவரா. இக்ஷ்வாகு வம்சத்திலேயே தனியானவரா. இக்ஷ்வாகூனா மத்திரதா யஜ்வா தர்மபரோவசி. நிறைய யாகங்கள் பண்ணவரா அவர் தான் தசரதர். இக்ஷ்வாகூனா மத்திரதா யஜ்வா தர்மபரோவசி. வசின்னா கட்டுப்பாடு உடையவர், இந்திரிய நிகிரகம் உடையவர்.
மகர்ஷி கல்போ ராஜரிஷி த்ரிஷு லோகேஷு விஸ்ருதா தஸ்யத்வேவம் பிரபாவஸ்யே தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்யே நாசீத்வம் சகரசுதா. அப்பேற்பட்ட அந்த மகாத்மாவுக்கு எல்லாம் இருந்துதான். கௌசல்யே, சுமித்ரே, கைகேயி, இன்னும் பல மகிழ்ச்சிகள். வசிஷ்டரே குலகுரு, ரங்கநாதனே குலதெய்வம், அயோத்தியே ராஜ்யம், சுமந்திரன், சித்தார்த்தன் முதலியதான மகாமேதாவிகளான மந்திரிகள், தங்கமும் வெள்ளியும் போகபோக்கியங்களும் நிறைஞ்சிருந்த தசரதருக்கு 60,000 வயசாயும் ஒரு மனைவிட்டு கூட குழந்தை ஏற்படலையா? தஸ்யத்வேவம் பிரபாவஸ்யே தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः, இவ்வளவு பெருமை வாய்ந்த தசரதருக்கு சுதார்த்தம் தப்யமானஸ்யே நாசீத்வம் சகரசுதா, ஒரு புள்ள பிறக்கல்லையேன்னு ரொம்ப ஏக்கம் இருந்துதான். பல பரிகாரங்கள் இல்லாமல் பண்ணினாராம். அதுவும் இல்லாமல் ஒன்றும் சரியா வரல. வசிஷ்டரை கொண்டு பல தானங்கள், தர்மங்கள், ஹோமங்கள் எல்லாம் பண்ணினார். அப்புறம் ஒரு நாள் வசிஷ்டரை கூப்பிட்டு சொல்றார், மமலாலப்பிய, இவ்வளோ பண்ணேனே நீங்க சொல்லி செலவழிச்சேனே, ஒரு பலனும் கிடைக்கலையேன்னு சொல்லலையாம் தசரதர். பின்ன என்ன சொல்றார்? மமலாலப்பியமானஸ்யே சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேனே யக்ஷாமீதி மதிர்மமா. நீங்களும் மகாத்மாதான், பண்ணி வச்சதும் நல்ல காரியம்தான். இத்தனை புண்ணிய காரியமும் பலன் கொடுக்க முடியாத எனக்கு ஒரு புள்ள வராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாபம் பிரதிபந்தகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாபம் தான் க்ஷேமத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. அது என்ன பாபம்னு புரியல. பலவித பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். நான் நினைக்கிறேன் ததர்த்தம் ஹயமேதேனே, ஹயமேதம்னா அஸ்வமேதம், எல்லா பாபங்களும் போறதான ஒரு பிராயஷ்சித்தம் வேதம் போய் சொல்றது. சர்வம் பாப்மானம் தரதி, ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடும், சகல பாபங்களும் போயிடும். அது என்னதுன்னால் தரதி தரதி பிரம்ம ஹத்யாயோஸ்வமேதேன யஜதே, அஸ்வமேத யாகம் பண்ணினானால் சகல பாபங்களும் போயிடும்னு இருக்கு. அதான் ராஜாக்கள் அடிக்கடி அஸ்வமேதம் பண்ணுவார். பரீட்சித் ராஜனே அஸ்வமேதம் பண்ணினார் அப்படின்னு 32 வயசுக்குள்ள அஸ்வமேத யாகம் பண்ணினார்னு பாகவதம் சொல்றது. எல்லா ராமனே 100 அஸ்வமேத யாகம் பண்ணினார். சங்கரன் பண்ணார்ங்கிறத சத்தனாய் முன்னாடி சொன்னேன். பிருத்து மகாராஜன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணினார். யாகம் துருவன் முதலியவாள் எல்லா ராஜாக்களும் பார்த்தோமானால் அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை கொண்டாடுற அந்த அத்தியாயத்துல போய் சொல்றால் அம்பரீஷன் அஸ்வமேத யாகம் பண்ணிதான் பிருந்தாவனத்துல ஏகாதசி விரதம் இருந்தான் அப்படிங்கிறார். அம்பரீஷ சரித்திரம் எல்லாரும் சொல்லுவா. அஸ்வமேத யாகம் பண்ணவர்னு யாரு சொல்லுவா? என்ன போல யாகம் பண்ணவா யாராவது சொன்னாதான் உண்டு. ஏகாதசி இருந்தார் பிருந்தாவனத்துல மதுவானத்துல இருந்தார். துர்வாசர் வந்தாருங்கிறத ஊரல் அந்த கதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லுவார். துர்வாசர் ஓடினார், அங்க போனார், இங்கே போனார். அவர் அஸ்வமேத யாகம் பண்ண கதையை யாரு சொல்லுவார்? அஸ்வமேத யாகம் பண்ணாராம் அம்பரீஷன். பண்ணிட்டு தான் அப்புறம் பிருந்தாவனத்துல ஏகாதசி விரதம் இருந்தார், பிருந்தாவன துவாதசியை பூர்த்தி பண்ணார்னெல்லாம் பாகவதம் சொல்றது. அதுபோல இங்க தசரதர் சொல்றார், நான் அஸ்வமேதம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீர்கள் அப்படின்னதுமே வசிஷ்டர் சொல்றால், இவ்வளவு நல்ல காரியம் பண்ணி நான் என்ன கண்டேன்னு கேட்காம இன்னும் மேல ஒரு பெரிய தர்மத்துல நீ உன் மனசு பிரவர்த்திக்கிறதே தசரதா, நல்ல காரியம் பண்றவன் ஒரு நாளும் வீணா போயிட மாட்டான். எங்க முத்தண்ணாவால் அடிக்கடி சொல்லுவாலாம், கடைசியிலையும் அதான் சொன்னாலாம், நகி கல்யாண கிருத் கஷ்டிதி துர்கதிம் தாத்த கச்சதி. நல்ல காரியம் பண்ணுங்கோ, ஒரு நாளும் வீணா போயிட மாட்டேன். குழந்தையிலையும் சொல்லுங்கோ, நல்ல காரியத்திலேயே பிரவர்த்திக்க சொல்லுங்கோ, காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க சொல்லுங்கோ, ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கோ, தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லுங்கோ, ராமாயண சுந்தரகாண்ட முதலிய பாராயணங்கள் பண்ண சொல்லுங்கோ, பாகவதத்திலேருந்து நல்ல ஸ்துதிகளை படிக்க சொல்லுங்கோ, பெரியவாளை போய் நமஸ்கரிக்க சொல்லுங்கோ, நல்ல காரியத்திலேயே இருங்கோ, ஒரு நாளும் வீணா போயிட மாட்டாள்னு கீதையிலேருந்து இந்த ஒரு 1/2 ஸ்லோகம் தான் கடைசியில அவ சொன்னது. நஹி கல்யாண கிருத் கஷ்டிதி துர்கதிம் தாத்த கச்சதி. அர்ஜுனா, நல்லது பண்றவன் ஒரு நாளும் வீணா போயிட மாட்டான்டா அர்ஜுனா. பிராப்பிய புண்ணியகிருதான் லோகான்னு எல்லா பாக்கியத்தையும் அவன் அடைவான், அவனுக்கு காத்துன்னு இருக்கும்னு அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுனனுக்கு சுவாமி சொல்றார் 6ஆம் அத்தியாயம் பகவத்கீதையில. அதை எங்க முத்தண்ணாவா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா. கடைசியிலேயே அதை தான் சொன்னால்னு அவ சரித்திரம் சொல்றது. நீ இது மாதிரி நல்ல காரியத்தில் பிரவர்த்திக்கிறியே தசரதா, வசிஷ்டர் சொல்றார், தர்மத்தை நம்பி பண்றவாளுக்கு ஒண்ணுக்கு அனந்தமான பலன்தான். நீ ஒரு பிள்ளைக்காக அஸ்வமேதம் பண்ண போறே, பல குழந்தைகள் உனக்கு பிறக்க போறார். யஸ்யதே தார்மிகி புத்திஹி இயம் புத்திரார்த்தமாகத சர்வதா பிராப்ஸ்யசே புத்திராணி அபிப்ரேதாம்ச்ச பார்த்திவா. உனக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பார்னா, 4 குழந்தைகள் பிறப்பார்னு
சொல்லலை வசிஷ்டர். சர்வதா பிராப்தியசே புத்திரானே, உனக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பால் தசரதா, தர்மத்தை நம்புறவாளுக்கு ஒன்றுக்கு அனந்தமாக தான் பலன், நீ பண்ணு, நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல உடனே சுமந்திரர், இந்த சபையில் இருந்தவர் மந்திரி இல்லையா, அவரையும் கலக்கணும் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு தசரதரை சொன்னதும் சுமந்திரர் சொல்றார், எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, கிருத்தயுகத்தில் நான் இருந்தபோது ஒரு சமயம் சனகாதிகளோட சம்பாஷணை பண்ண கிடச்சிது, அவளை தரிசனம் பண்ணி. அப்போ சனகாதிகள் சொன்னால் அங்க தேசத்தில் மழையே இல்லாமல் வரப்போகிறது திரேதாயுகத்தில். அப்போ விபண்டக ரிஷியோட புத்திரர் போய் அங்கே மழையை வரவழித்து, அதனால ராஜா சந்தோஷப்பட்டு தன் பொண்ணு சாந்தையை விவாகம் பண்ணி கொடுக்க போகிறாள். அப்புறம் அங்கேயே அவர் ராஜ்யத்தையும் ஒரு பொண்ணு தான், பையன் கிடையாது அங்க தேச ராஜாவுக்கு, அவரே ராஜ்ய பரிபாலனம் பண்ணி யஜ்யங்கள்லாம் பண்ண போகிறார். ஒரு சமயம் அந்த ரிஷிசங்கரே தசரதருக்கும் புத்திரகாமேஷ்டி பண்ணி வைக்க போகிறாள்னு கிருதயுகத்தில் சனகாதிகள் சொன்னால், அது மூலமா தசரதருக்கு குழந்தைகள் ஏற்பட போறதுன்னு சொன்னால் அப்படின்னு சுமந்திரர் சபையில சொல்ல, தசரதர் சொன்னார், சுமந்திரா 60,000 வருஷமா என்கிட்ட மந்திரியா இருக்கேன், நான் எத்தனை தடவை வருத்தப்பட்டிருக்கேன் குழந்தை இல்லைன்னு, ஒரு தடவை கூட இந்த கதையை சொல்லலையேடா சுமந்திரான்னா. சுமந்திரர் சொன்னார், சொல்லக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுங்கிறார், கிருத்தயுகத்திலேருந்து இருக்கேன்னு சொல்றார் சுமந்திரர். சனத்குமாரரை பார்த்தேங்கிறார். இன்னும் சாமானியப்பட்டவாள் இல்லையே ராமாயணத்துல உள்ள பாத்திரங்கள்லாம். சுமந்திரர் சொல்றார், இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்ததே, நீங்கள் ரிஷிசங்கரை வச்சுன்னு ஆதரவணிக்க கல்பமாய் புத்திரகாமேஷ்டி பண்ண போறேன்னு சொல்லியிருக்கா, அதனால உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்பட போறதுன்னு சொல்லியிருக்காள்னதும் உடனே வசிஷ்டர் சொன்னார், நல்ல காலம் வரத்தே தான்பா நல்லதெல்லாம் வரும். சுமந்திரர் சொல்றார், இப்போ உனக்கு புத்திரபாகியம் வரப்போறது, பண்ணுன்னு சொல்ல, கீர்வானைரர்த்தியமானஹ தசமுக நிதனம் கோசலே ஸ்ருங்கே புத்ரியாமிஷ்டி விஷ்ட்வா ததுஷி தசரத க்ஷ்மாபிருத்தே பாயசாக்ரியம். நாராயணீயம் 34-35 தசகம் ஸ்ரீமத் ராமாயண கதை. 2 தசகத்துல கலியுக வரதனான குருவாயூரப்பனுடைய சந்நிதியிலே நாராயண நம்பூதிரி பாடுறா. அடுத்தது ஒரு தசகம் பரசுராமாவதாரம், அப்புறம் அடுத்த தசகம் கிருஷ்ணாவதார காரணம், அப்புறம் அடுத்த தசகம் கிருஷ்ணாவதாரத்திலேருந்து 90 தசக பர்யந்தம் கிருஷ்ண கதைகளை சொல்றார் நாராயணீயத்தில். அதுக்கு முன்னாடி பரசுராம அவதாரம், அதுக்கு முன்னாடி இந்த 2 தசகம் ராமாயணத்தை விஸ்தாரமாக சொல்றார். குருவாயூரப்பா, தேவதைகள்லாம் இவர் இங்கே அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் பார்க்கடல்ல போய் பிரார்த்திச்சாலாமே, ராவணனுடைய உபதிரவம் தாங்கல்ல, கரதூஷணாதிகள் உபதிரவம் தாங்கல்ல, எங்களுக்கு யஜ்யம் பண்றவாளே, ஹவிஸ கொடுக்குறவாளெல்லாம் இடைஞ்ச பண்றாள், அதனால வரத்து இல்லை, தேவலோகத்தில் வரவு இல்லை, தடுக்கிறாளவாய், நல்ல காரியம் பண்றவாளே, கீர்வானைரர்த்தியமானஹ, அதனால என்ன பண்ணணும், தசமுக நிதனம், இந்த 10 தலை ராவணனை நீங்க அழிக்கணும். எப்படி வருதுன்னா, அதுக்கும் சொன்னாலாம், இதே நேரம் தசரதரை யாகம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க தசரதனுக்கு புத்திரனாக பிறந்து மனுஷனாலேயோ வானரத்தாலேயோ மரணம் வேண்டாம்னு அவன் கேட்டுக்கல்ல, பாக்கி எல்லாராலையும் பிரம்மாட்ட கேட்டிருக்கான் மரண். தேவர்களாலேயோ யக்ஷர்களாலேயோ நாகர்களாலேயோ சித்தர்களாலேயோ மரணம் கூடாதுன்னு கேட்டான் தபஸு பண்ணி ராவணன். ஆனா மனுஷனையும் வானரனையும் விட்டுட்டான். அதனால நீங்க மனுஷாவதாரம் பண்ணி பூலோகத்துல ராவணனை வதம் பண்ணணும், எங்களுக்கு அபயம் கொடுக்கணும்னு தேவதைகள் பிரார்த்திக்க, இங்கே தசரதர் வசிஷ்டரை கொண்டு அஸ்வமேத யாகமும் பண்ணி, அதிராத்திரம் அப்தோரியாமம் இதெல்லாம் பண்ணி அஸ்வமேதம் பண்றா. அஸ்வமேத யாகம் பண்ணி அப்புறம் ஆதர்வணிக கல்பமான ஒரு இஷ்டி, அது ஒரு யஜ்யம், புத்திரகாம இஷ்டின்னு. அந்த யஜ்யத்தை ரிஷிசங்கரை வரவழைச்சு, ரிஷிசங்கர்னா யாருன்னு சுருக்கமாக உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து திருச்சியிலேருந்து மெட்ராஸ் போனோமானா மதுராந்தகம்னு ஒரு க்ஷேத்திரம் வருது. அந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி யார் உண்டாக்கினாலோ அந்த இடம் யாரோட தபோவனமோ, யாருக்காக அங்கே ஸ்ரீராமன் வந்தாரோ, ஏரிகாத்த ராமன் சொல்கிறது அப்புறம் உள்ள வெள்ளக்காரால் ராஜ்யத்தில் நடந்ததான சம்பவம். ஏரியில உடப்பு ஏற்படும் போல இருந்தது. வெள்ளக்கார கலெக்டர் கவலைப்பட்டார். அந்த அர்ச்சகர் சொன்னார், ராமன் இருக்கால் ரட்சிப்பால்னு. அதே போல ராமன் காப்பாத்தினார். அதனால ஏரி காத்த ராமன். உடனே அந்த கலெக்டர் இந்த கோவில்லாம் கட்டி என்னென்ன கைங்கரியம் உண்டோ பண்ணினார்னு இப்போ ஒரு 200 வருஷ கதை. அதற்கு முன்னாடி விபண்டகர் அப்படிங்கிற ரிஷி தபஸு பண்ணி ராமன் வனவாசத்துக்கு போன காலத்திலேருந்து தபஸு பண்றாராம், ராமனை பார்க்கணும்னு. ராமன் பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சு அயோத்திக்கு வந்தார், ராமனை பார்க்கணும்னு இங்கேருந்தோ வந்தார் அவர். அதற்குள்ள ராமன் வனவாசம் போயிட்டாருன்னு காதல விழுந்தது. 14 வருஷம் கழிச்சு தான் திரும்பி அயோத்தி வருவாள். அயோத்தி வரைக்கும் போய்
சுவாமியை பார்க்கறதுக்கு இல்லைன்னது ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மதுராந்தகத்தில் வந்து தபஸ் பண்ணினார். இவர் தபஸ் 14 வருஷம் கண்ண மூடி தபஸ் பண்ற காலத்துல சுவாமி புஷ்ப விமானத்துல திரும்பி சீதையோடு ராவணனை வதம் பண்ணி பக்தாகிருகண்யனான விபீஷணனை வாழ வச்சுட்டு திரும்பி வர காலத்துல இந்த விபண்டகர் தபஸ் பண்றதை பார்த்துட்டு விமானத்திலேருந்து இறங்கி அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு அயோத்தி போனாலாம். இன்னைக்கும் அந்த மதுராந்தக விமானத்துக்கு புஷ்பக விமானம்னே பேர். அங்க இருக்கிற அந்த கோவில்ல இருக்கிற விமானம் இருக்கே அது புஷ்பக விமானம்னே பேர். புண்ணியகோடி விமானம்ங்கிற அளணும். ஒரு க்ஷேத்திரங்கள்ல காஞ்சிபுரம் முதலியதான க்ஷேத்திரங்கள்ல ஒரு விமானத்துக்கு ஒன்று சொல்றா இல்லையா, அதுபோல மதுராந்தகம் புஷ்பக விமானம் உள்ள சுவாமி வந்து அந்த விமானத்திலேருந்து இறங்கி அந்த விமண்டக ரிஷி ராமனை எதிர்கொண்டு அழைக்க அந்த விமானத்திலேருந்து சீதையும் கையை பிடிச்சி கீழே இறக்குறார். இன்னைக்கும் பார்த்தோமானா அந்த கோவில்ல எல்லா கோவிலையும் 2 காலையும் நேரம் வச்சுட்டு இருப்பார். உள்ள இருக்கிற அர்ச்சாமூர்த்தி அங்க மாத்திரம் ஒரு கால் முன்னாடி இருக்கும், ஒரு கால் பின்னாடி இருக்கும். சீதைக்கு அது போல ஒரு கால் முன்னாடி இருக்கும், ஒரு கால் பின்னாடி இருக்கும். ராமன் கையும் அபயமோ வரதமோ இல்லாம சீதை கையை பிடிக்கிறா போல இருக்கும், சீதையும் கையை நீட்டுறா போல இருக்கும். ஏன்னா விமானத்திலேருந்து அப்படி இறங்கி இருக்கா, மூலஸ்தானம் அப்படி இருக்கும். அந்த விபண்டகரோட புத்திரர் தான் இந்த ரிஷிசங்கர். இந்த விபண்டக ரிஷி தபஸு பண்ணி ராமனை கண்டாரே, அந்த விபண்டகரோட புத்திரர் தான் இந்த ரிஷிசங்கர். ஆனா இந்த ரிஷிசங்கர் யாகம் பண்ணி வச்சுதான் ராமாவதாரமே. அப்ப எவ்வளவு தபஸ்வியா இருக்கணும் பாருங்க ரிஷிசங்கர். அவருடைய தபோவனம் எதுனால் அதுதான் இன்னைக்கு கொண்டாடுறமே சிங்ககிரின்னு, அதுதான் ரிஷிசங்காசிரமம். இந்த ரிஷிசங்காசிரமம் தான் ஆச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டமாயிடுது. 12 வருஷ காலங்கள் பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணினால் ஆதிசங்கர பகவத்பாதால் கடைசியில இந்த துங்கா நதி கரைக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா, ரொம்ப பிரசன்னமாகி இனிமே இங்கேதான் இருக்க போறேன்னு 12 வருஷ காலங்கள் ஆச்சாரியால் அங்கேயே இருந்தால் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சன்னியாசம் வாங்கிட்டு கொஞ்ச காலம் காசியில் இருந்தாள். அப்புறம் யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு சிங்ககிரி வந்துவிட்டா. துங்ககிரியில 12 வருஷ துங்கா நதிக்கரையில என்ன ஆச்சரியத்தை கண்டால் அங்கேன்னா தவக்கலை பிரசவிக்கிறதா, நல்ல பாம்பு வந்து கொடை பிடிக்கிறதா, மழை பெய்யறதா, அது சிரமப்படுறதுன்னு. நல்ல பாம்பு வந்து அந்த பிரசவம் இருக்கிற அந்த தவளையை வந்து மழை அது மேலே படாது, இதுவே பிரசவ சிரமத்தில் இருக்கு, மழை வேற பெஞ்சு அந்த தவளையை கஷ்டப்படுத்த போகிறதோன்னு சர்ப்பம் வந்து கொடை பிடிக்கிறதான் தவளைக்கு. இது எங்கேயா உண்டா? புலியும் மானும் உறைஞ்சிட்டு போகிறதான், யானையும் சிங்கமும் ஒன்றும் விளையாடுறதான். இதெல்லாம் கண்டாராம் ஆச்சாரியால். அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்தியாகா அப்படின்னார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில். அஹிம்சை எங்க நிலநாட்டப்படுறதோ, சாதுத்துவம் எங்க அதிகமாறதோ மகான்களோட, அங்கே எல்லா பிராணிகளும் வந்து அண்டுமா. பட்சிகள்லாம் வரும், கூப்பிடவே வேண்டாம். இவன் பேட்ஸு இது வைக்க வேண்டாம், பறவைகள் இதுன்னு வைக்கிறாளே அதெல்லாம் வைக்க வேண்டாம். மகான்கள் இருக்கிற இடத்துல மகத்துவம் கூட கூட என்னாகும்னால் எல்லா பிராணிகளும் தானே வந்து அங்கே உட்கார். அந்த சாநித்தியம் அதுகளுக்கு தெரியும், அதால் உணர முடியும். பசுவிலேருந்து ஆரம்பித்து அதுக்கு அந்த சாநித்தியத்தை அதால் உணர முடியும். ஜீவராசிகள் எல்லாமே தானே வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துக்கு. அதுபோல் அங்கேயும் வந்து சண்டை பூசல் இல்லாத சமாதானமாக இருக்கும். இது ஆச்சாரியால் அங்கே சிங்ககிரியில் பார்த்துட்டு இந்த ரிஷிசங்க ஆசிரமம் ரொம்ப நன்னா இருக்குது, இங்கே அஹிம்சை இருக்குது, இங்கே தான் இருக்க போகிறேன்னு இருந்தால்னு ஆச்சாரியாலோட சரித்திரம். அந்த பீடத்தில் தான் இன்றைக்கி சிங்ககிரி விரைவாள்லாம் அங்கே இருந்துட்டு லோகத்துக்கு நல்வழி காமிச்சுன்னு இருக்காள் அந்த ரிஷிசங்காசிரம். அந்த ரிஷிசங்கர் தான் இங்கே வந்து யாகம் பண்ணி வைக்கிறார். அவருடைய அப்பா விபண்டகர் தான் மதுராந்தகத்தில் க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தினவர். அவருக்காக சுவாமி வந்து அது க்ஷேத்திரமாச்சு. ராமானுஜரும் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வர வழியில் ஆச்சாரியனை தரிசனம் பண்ணி தீட்சை பெற்ற இடமும் மதுராந்தகம். அதனால மதுராந்தகத்துக்கு பல பெருமைகள். அது திவ்ய தேசத்தில் இல்லையே ஒழிய, ஆனால் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்கிற க்ஷேத்திரம் அது. இவரை அனுகிரகம் பண்ணணும்னு ஆச்சாரியன் எதிர்கொண்டு வந்துவிட்டார் காஞ்சிபுரத்தை நோக்கி. காஞ்சிபுரத்துலேருந்து ஆச்சாரியனை நோக்கி ராமானுஜர் வரார். 2 பேரும் சந்திச்சுட்டாலாம் மதுராந்தகத்தில். அங்கேயே உடனே ராமானுஜருக்கு தீட்சை எல்லாம் பண்ணி அனுகிரகம் பண்ண இடம் வீரராகவ பெருமாள் அப்படின்னு பேர். அங்கே ஸ்ரீராமன் பிரகாசிக்கிறார், விஜயராகவன். அந்த ரிஷிசங்கரை வச்சுட்டு யஜ்யம் நடக்க, புத்ரியா மிஷ்டிமிஷ்டுவா ததுஷி தசரதக்ஷ்மபிருதே பாயசாக்ரியம். தங்க பாத்திரத்திலே அந்த ஹோம குண்டத்திலேருந்து ஒரு ஹிரண்மயமான புருஷன் வந்து, யஜ்ய புருஷனே தங்கமயமானவன், ஹிரண்மய புருஷா. வேதம் சொல்றதே யஜ்யம் பண்ண பண்ண தங்க புருஷனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிற ஸ்வர்ண புருஷனா யஜ்யமூர்த்தியே.
ஹிரண்மயமான புருஷன். காயத்ரிக்கு பிரதிபாத்தியமான தேவதையும் சொர்ணமயமான புருஷனா. காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்த தேவதை இருக்கே, அதுவும் ஹிரண்மயமான புருஷன். காயத்ரி ஜபிக்கிற இடத்துல தாரித்ரியமே இருக்காது. அத்தனை ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும். காயத்ரி ஜபிச்சானால் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவன் இருக்கிற இடம் தேடி வரும். அதுபோல யஜ்ஞங்கள் பண்ணாலும் யஜ்ஞாராத்தியனான வாசுதேவன் நிறைய ஸ்வர்ண சம்பத்தையும் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். இங்கே தசரதரை யாகம் பண்ற காலத்துல தங்கமயமான புருஷன் ஒருத்தன் வெளியில வந்து குண்டத்திலேருந்து தங்கமயமான பாத்திரத்துல பாயசத்தை கொடுத்து, புத்ரியா மிஷ்டி மிஷ்டுவா ததுஷி தசரத க்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம். உடனே அந்த பாயசத்தை தெய்வ பிரசாதம்னு மனைவிகளுக்கெல்லாம் வசிஷ்டருடைய வழிகாட்டுதல் ரிஷிசங்கருடைய அனுமதியோட பிரிச்சு கொடுக்க, தத்புக்தியா தத்புரந்திரீஸ்வபி த்ரிஷு சமம். மூணு பேர்களுக்கும் பிரிச்சு கொடுத்தார். அந்த பாத்திரத்துல கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை சுமித்ரைக்கு இன்னொரு தடவை கொடுத்தாரா. அனுச்சிந்திய சுமித்ராயி புனரேவ மகீபதின்னு 2 முறை சுமித்ரைக்கு விபாகம் பண்ணதுனால ரெட்டை குழந்தையா பிறந்தாலாம். இந்த பாயச விபாகத்துல கௌசல்யக்கு ஒண்ணு கொடுத்துட்டார், கைகேய்க்கு ஒண்ணு கொடுத்துட்டார், சுமித்ரைக்கும் கொடுத்துட்டார். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது பாத்திரத்துல. அது புத்திரப்பிரதமான பாயசங்கிறதுனால புனரேவ மகீபதி சுமித்ராயி சுமித்ரக்கே கொடுக்க, தத்புக்தியா தத்புரம் த்ரீஷ்வபி த்ரிஷு சமம். 3 பேர்களும் கர்ப்பவதிகளாக ஆகி, ஜாத கர்ப்பா சுஜாதா ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா. குருவாயூர்ல நாராயண சரசுங்கரையில் இருக்கிற குருவாயூரப்பா, நீங்க தானே அன்னைக்கு தசரதருக்கு அஸ்வமேதம் உத்தரகாமேஷ்டியோட பலனாய் ராமாவதாரம் பண்ணினேல் அப்படின்னு நம்பூதிரி கேட்கிறார். ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா ததச்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதோ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்சசம் ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்து நாசா ப்ரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயப்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சிசுபே தேனே புத்ரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. கௌசல்யக்கு பரமானந்தத்தை கொடுத்தால் ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணிங்கிற புண்ணிய சரித்திரம் இப்போவும் பரதன் கைகேயிட்டையும் லக்ஷ்மண சத்ருக்னால் சுமித்ரைக்கும் பிறந்து 4 பேர்களும் ராஜ்ய புத்ரா மகாத்மானஹா சத்வாரஹா 4 பேர்கள் பிறந்ததில் ராஜாவும் பரமானந்த பரிதராக இருந்தார். அயோத்தியும் மகோத்சவமாக கொண்டாடப்பட்டது. உற்சவச்ச மகானாசீத் அயோத்தியாயாம் ஜனாகுலஹான்னு வால்மீகி சொன்ன பிரகாரம் குஷலவால் கானம் பண்ண பிரகாரம் இப்போவும் நாளைக்கு மேலே கதை ஸ்ரீராமருடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு பாதுகா பட்டாபிஷேக் பாராயணத்தில் பரதன் வந்து சித்திரகூடத்தில் சுவாமிகிட்ட பிரார்த்திச்சு இந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து நந்தி கிராமத்தில் பாதுகையை வச்சு பூஜை பண்ணாருங்கிற அழகான கதை வரைந்தான் இன்னைக்கு பாராயணம் ஆயிருக்கு. நாளைக்கு ஜடாயு மோட்ச பரியந்தம் 4 பாராயணங்கள். ராமநவமி உற்சவம் நம்ம ராமாசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் ராமனுடைய ஒரு சங்கல்பத்தில் இங்கே அமோகமாக நடக்கிறது. ராமநவமி அன்னைக்கும் விசேஷமான அன்னதானங்கள், 30ஆம் தேதி லக்ஷார்ச்சனை முதலிய தர்மங்கள்லாம் நடக்கிறது. ஸ்ரீராமனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹ சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம். நம பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.